மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 717 கடைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடியாக உத்தரவு போட்டு 2 வாரத்துக்குள்ள மூடணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் தானே இது. இதை பாராட்டலாம், அல்லது இல்லைங்க பாராட்டினா ஆளுங்கட்சிக்கு கிரெடிட் ஆயிரும், நம்ம அமைதியாக அப்படியே கடந்து போயிடலாம் அந்த செய்தின்னு சொல்லி 2 வகையில் ஏதோ ஒரு வகையை நோக்கி போகலாம்ல. ஆனால் அந்த திமுக என்ன பண்ணுதுன்னா, இல்லைங்க 2023 ஸ்டாலினே பண்ணிட்டாரு, அதை காப்பி அடிச்சு தான் விஜய் பண்ணுறாரு, ஆனால் ஸ்டாலின் பண்ணது மாதிரி இல்லாமல் வேற மாதிரி பண்ணுறாரு, ஆனால் ஸ்டாலின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு, அதாவது நாங்கள் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனை செய்கிறாங்க, ஒரு டோனை பேசுகிறாங்க. இங்கே தான் நமக்கு காண்டாகுது. ஒன்று, நீ பாராட்டலாடி கூட நான் கவலைப்பட மாட்டேன், சரி எதிர்கட்சி எப்படி பாராட்டுவான்னு கடந்து போயிடுவேன். நீ ஒரு தவறான தகவலை இங்கே குறிப்பிடும் போது என்னால் இதை ஏற்க முடியல. ஏன் நீ வா போன்னு பேசுகிறான்னா, டிஎம்கேவோட ஐடிவிங்கோட அஃபீஷியல் பேஜை தான் சொல்கிறேன். அந்த அஃபீஷியல் பேஜில் போடப்பட்ட ட்வீட் தான் இது. ஸ்டாலின் அன்னைக்கே சாதிச்சிட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி வாங்க, ஸ்டாலின் என்ன சாதிச்சாரு, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது 2021 ஆட்சிக்கு வந்த திமுக 2021 டாஸ்மாக் கடையை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இல்லை, 2022 ஞாபகம் இல்லை, 2023 திடீரென்று 26/2023 அன்னைக்கு ஒரு அரசாணை போடுறாங்க, 500 கடையை மூட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 என்ன பண்ணாங்கன்னு தெரில, 25 என்ன பண்ணாங்கன்னு தெரில, 26 ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரில. இந்த காலகட்டத்திலலாம் என்ன பண்ணாங்க, சரி 23 அவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க, அப்போ மற்றதே அவங்க விளம்பரப்படுத்தலாம்ல, மொத்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இத்தனை கடைகளை நாங்கள் மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது செய்தி வந்துச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நான் தேடி பார்த்த வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை. ஒரே ஒரு தடவை மட்டும் 500 கடையை மூடினாங்க. 5300 கிட்ட இருந்த கடைகள் பார்த்தீங்கன்னா 4800 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு, 4700 4800 இந்த கேட்டகரி ரேஞ்சுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் வேற எந்த மாதிரி தகவலுமே இல்லை, வேற எந்த செய்தியுமே இல்லை. இதுவும் ஆட்சிக்கு வந்த 2வது நாளே இந்த கடைகள் அத்தனையும் க்ளோஸ் பண்றதும், ரெண்டும் ஒன்னா அப்படிங்கிறதும் உங்க முன்னாடி இருக்கு, உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். இன்னும் இந்த ஆட்சி 5 வருஷம் இருக்க போது, ஆட்சிக்கு வந்த 2வது நாளே சாட்டையை சுரட்டி இருக்கார் ஒருத்தர். இதை பாராட்டலாட்டியும் அப்படியே அழகா நீங்க உங்களுக்கு பிடிக்கல, ஐயோ நல்ல விஷயம் தான் நான் பாராட்டக்கூடாதுப்பா, அவர் ஆளுங்கட்சி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கடந்து போயிருங்க. அதை விட்டு மிஸ் இன்ஃபர்மேஷன் பரப்பாதீங்க அப்படிங்கிறதா நான் இங்க சொல்ல வர்ற முதல் பாயிண்டா இருக்கு. ஏன் தம்பி இந்த வார்த்தையை நீ சொல்ற, அது என்ன தவறான தகவல், அங்க 500 கடை இங்க 700 கடை என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 500 கடை மூடி இருக்காங்கல்ல, அந்த அரசாணையை நான் சைட்ல போடுறேன். இந்த 500 கடைகள்லாம் இவங்க எப்படி சூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நம்ம எப்படி சூஸ் பண்ணிருக்கோம், ஒரு கோவில் பக்கத்துல, ஒரு வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல, ஒரு பள்ளி கல்லூரி பக்கத்துல, பேருந்து நிலையம் பக்கத்துல, இந்த 3 கேட்டகரி மட்டும் தான் இப்ப சூஷன் பண்ணிருக்கோம். ஆனா முன்னாடி இவங்க 500 கடை சூஷன் பண்ணாங்கல்ல, இந்த 500 கடையில ஏகப்பட்ட கேட்டகரி வச்சு இவங்க அந்த 500 கடையை சூஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு இடம் தான் வழிபாட்டு தலங்கள், அதுல ஒரு இடங்கள் தான் பள்ளி கல்லூரிகள் அப்படிங்கறத நான் இங்க தெளிவுபடுத்துறேன். அதாவது இவங்க போட்ட கேட்டகரியை நான் சைட்ல போடுறேன். குறைந்த விற்பனை இருக்கக்கூடிய கடைகள் அந்த 500 கடையில இதுவும் இருக்கு. ஒரே பகுதியில் அதிகமா குவிந்து கிடக்கக்கூடிய கடைகள் அந்த 500ல இதுவும் இருக்கு. கோவில், மசூதி, தேவாலயம் போன்ற மத இடங்கள், பள்ளி கல்லூரிகள் அந்த 500 கடையில இதோட பங்கும் இருக்கு. நீண்ட காலமாக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த கடைகள் அந்த 500 இடத்துல இதுவும் இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, கடை மூடுறது தொடர்பா நீதிமன்றத்தில் எதுவும் வழக்கு இருந்துச்சுன்னா அந்த கடைகள், அதுவும் இல்லாம ஒரு கட்டட உரிமையாளர் எனக்கு இந்த கடையை காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த கடைகள், இந்த மாதிரி 6 கேட்டகரியில 500 கடையை மூடி இருக்காங்க. இதுல கோவில், மசூதி, தேவாலயம் சொன்னேன் பாத்தீங்களா, மத வழிபாட்டு தலங்கள், அது இந்த கோவில், மசூதி, தேவாலயத்துக்கு 50 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை மட்டும்தான் இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி இப்போ இந்த ஆட்சியில் மூடுறாங்க இல்ல, அந்த மாதிரி இவங்க சூஸ் பண்ணல. இந்த ஆட்சியில் செய்ததே வேற, இவங்க ஆல்ரெடி செஞ்சதே வேற. ரெண்டையும் ஒன்னா முடிச்சு போட்டு இதுதாங்க மேட்ரு, இதுதாங்க மேட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு என்ன பெரிய டவுட் இருக்குன்னா, இங்கெல்லாம் கடையை திறந்தது யாரு, இதற்கு முன்னாடி இருந்த 2 ஆட்சியாளர்கள் தான் மாறி மாறி கடையை திறந்திருக்கீங்க. கடையை திறந்து ஒரு தேவாலயம் பக்கத்தில், ஒரு கோவில் பக்கத்தில், ஒரு மசூதியில் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் பக்கத்துலலாம் நீங்க கடையை திறந்திருக்கீங்க உங்களுடைய முந்தைய ஆட்சிகள்ல. இப்ப கடையை மூடிட்டு நாங்க மூடிட்டோம் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆனா தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு கடையை கூட இங்க திறக்கல. ஆட்சிக்கு வந்தோடனே கடையை மூடுறார். ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த மூடுற விஷயமானது வேற ஒரு ஆங்கிளையும் இவர் ட்ரை பண்ணிருக்காரு. அந்த விஷயத்தை பத்தி தெளிவா பேசாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேற ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை இங்க போட்டு அதுவும் இது ஒண்ணுதாங்க, விஜய் ஒன்னும் பெருசாலாம் எதுவும் கிளிக்கல அப்படிங்கிற ஒரு டோனுக்கு கொண்டு வராங்க. ஆனா நாங்க இருக்கிற வரைக்கும், யாரு விச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிற வரைக்கும்
இந்த உண்மைகள் அத்தனையுமே வெளியே வராம இருக்காது அப்படிங்கிறது நான் இங்க சொல்றேன். இப்போ நம்மளுடைய ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டில் கரண்டா 4765 கடைகள் மூலமா மதுவானது தமிழ்நாடு முழுக்க விற்கப்படுது அப்படிங்கிற செய்தியும் முதல்ல சொல்றாங்க. இந்த 4765 கடைகள்ல குறிப்பா சொல்ல போனா நாங்க இப்போ 717 கடையை மூடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்திருக்கோம். இந்த 717 கடைகளை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களோட நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 276 கடைகளை மூட போறோம். கல்வி நிறுவனங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 186 கடைகளை மூட போறோம். அதையும் கடந்து பாத்தீங்கன்னா பேருந்து நிலைய பக்கத்துல இது ஒரு பெரும் பிரச்சனைங்க. என் ஊர்லனா பேருந்து நிலைய பக்கத்திலே கடை இருக்கு. இறங்கி போனோம்னா சரக்கு போடுறாங்க. பேருந்து நிலையம் வந்து பேருந்து நிலையத்தை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும் ஆபத்து இங்க இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடைகள் தான். தெளிவா முடிவு பண்ணிருக்காங்க. போன ஆட்சியில பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் மட்டும் தான் சொன்னாங்க. இந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை. இந்த வாட்டி பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய 255 கடைகள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வழிபாட்டு தலங்கள், அடுக்கடுத்து அதிகமான கடைகள் எங்க மூடுறாங்கன்னா பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை மூடுறாங்க. இது எல்லாமே எந்த ரேடியஸ்குள்ள மூடுறாங்கன்னா, முன்னாடி வந்து 50 to 100 மீட்டர் இந்த கடையை மூடினாங்க. இப்போ 500 மீட்டர் சுற்றளவு. அதனால தான் இவ்வளவு கடை வருது. இதுக்குள்ளே ஒரு 717 கடைகளை முழுமையா மூடுறாங்க. இந்த விஷயம் நடந்துச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னா பேருந்து நிலையம் போய் சரக்கு போட்டுடலாம். ஊருக்கு மத்தியில் இருக்குங்க, நடுவில் இருக்குங்க பெரும்பாலும் பேருந்து நிலையம். அங்க போனா சரக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏப்பா கடைக்கு போய் அங்க போய் குடிக்கணும்பா, மொடா குடிக்காரன் கண்டிப்பா போய் குடிக்க தான் செய்வாங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் சும்மா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு வந்து இந்த குடியோட அளவை பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 700 கடைகள் சாத்தப்படும் போது வழிபாட்டு தலங்கள் பக்கத்திலையும் கல்வி நிறுவனங்கள் பக்கத்திலையும் என்ன பொறுத்தனை கடையே வைக்கக்கூடாதுங்கிறதா நிலைப்பாடு. இந்த பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள் சாத்தப்படும் போது அந்த குடியோட அளவு பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாகும். அதுக்காண்டி இந்த அரசை நீங்க பாராட்டலாட்டியும், இந்த அரசை வந்து சூப்பருங்க அப்படின்னு சொல்லனாட்டியும், அதுவும் இதுவும் ஒன்று, அன்னைக்கே பண்ணிட்டார் அவரு, இன்னைக்கே பண்ணிட்டார் இவர் அப்படிங்கிற அந்த மிஸ் இன்ஃபர்மேஷனை தயவு செய்து பாஸ் பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் சாத்தின அந்த 500 கடையும் வரவேற்கிறேன். இப்போ முதலமைச்சராகக்கூடிய விஜய் அவர்கள் சாத்திர இந்த 717 கடையும் வரவேற்கிறேன். இது 2 கடையுமே நான் வரவேற்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா ரெண்டுமே இங்க தேவையான ஒண்ணு. அதாவது தாவேக ஆட்சியில வந்து மதுவிலக்கு பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதுவிலக்கு பத்தி பேசக்கூடாதுங்க. சூழ்நிலைக்கு ஏற்றபடி, கண்டிஷன் ஏற்றபடி இந்த மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தடுத்த ஸ்டெப் இந்த ஆட்சியாளர்கள் ரொம்ப தெளிவா எடுத்து போறாங்க அப்படிங்கறத நான் இங்க ரொம்ப தெளிவா பேச வேண்டியது இருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது எடுத்தவங்க ஊத்தவங்க காரியம் கிடையாது. இந்த கடை இங்க குறையும் போது கள்ளச்சாராயம் அதிகமாக பார்த்துக்கணும், போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக பார்த்துக்கணும். ஏன்னா அதற்கு அடிக்ட் ஆனவங்க இங்க கிடைக்கலனா அடுத்த நோக்கி போக கூடாது. ஏன்னா வேற எங்கேயுமே மது விற்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் தரமான மதுவா எல்லா விதமான சோதனைக்கு அப்புறம் அரசே விற்குது. கள்ளச்சாராயத்துக்காண்டி இன்னும் கொஞ்சம் போதைக்காண்டி வேற சில விஷயங்களை ஆட் பண்ணி அதை விற்கப்படும் போது அந்த விஷயத்துக்கு யாரும் அடிக்ட் ஆகக்கூடாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இப்ப இருக்கிறவங்க இந்த பக்கம் நகர்றதுக்கும் நிறைய கிடைக்காம இருக்கிறதுக்கும் அது கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையுமே ரொம்ப 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 கவனமா எடுத்து வைக்கணும். அந்த ஆங்கிள் ரொம்ப தெளிவா ரொம்ப கரெக்டா அந்த வேலையை பார்த்திருக்காங்க. சோ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, வாக்குறுதி கொடுக்கலனாட்டியும் சரி, செயல்பாட்டில் எது தேவையோ அதை ரொம்ப தெளிவா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அது வேற இது வேற உங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சிருக்கும். நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து தாவேகா சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ சோ மச்.